அனைவருக்கும் வணக்கம் and welcome to our civil exam vibe session in TNPSC AE Civil CTCT YouTube channel. இந்த வீடியோவில் நாம ரயில்வே இன்ஜினியரிங் ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்துட்டோம்னா பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸு, ஸோ டேர்ன் அவுட்ஸ்னால் என்ன, டிஃப்ரெண்ட் கிராசிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதில் கிராசிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருந்தால் என்ன நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, தியரிட்டிக்கல் அக்யூட் கிராசிங்ஸ்னால் என்ன, அதில் மட்டும் இல்லாமல் டைமண்ட் கிராசிங், ஸ்கொயர் கிராசிங்ஸ், த்ரூ ஆஃப் சுவிட்ச்னா என்ன, ஈல் ஆஃப் டைவர்ஜென்ஸ்னால் என்ன, ஸ்விட்சிங் ஆங்கிள், ஸோ ஈல் ஆஃப் டைவர்ஜென்ஸுக்கும் ஸ்விட்சிங் ஆங்கிள்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதை வச்சு அதை வந்து பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரூ ஆஃப் சுவிட்சஸில் பர்டிகுலர் டிஸ்டன்சஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஒய் ஸ்பிளிட் ஆர் சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் வந்து எனேபிளாக இருக்குது. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். அதே போல் வந்து மெம்பர்ஷிப்பில் பிடிக்கிற கடைகளை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒய் ஸ்பிளிட் ஆர் சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள் கிராசிங்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் இமேஜஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஃபேஸிங் இது. ஸோ இப்படி ஒரு இது பிரியும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்லெஸ் லெஃப்ட் அந்த ஃப்ளேஸ் அண்ட் டேர்ன் லேஅவுட் அப்படின்னு சொல்லியிருப்போம், டேர்ன் அவுட் சொல்லியிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு மெயின் ரயில் அண்ட் இது சைடில் வந்து ஒரு ட்ராக் வந்து போயிட்டுருக்குன்னா, ஸோ இது வந்து ரைட் டேர்ன், அதே மேலே போயிருந்தால் லெஃப்ட் டேர்ன் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ரெண்டும் சேர்ந்து சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக போகல, பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஒய் ஷேப்பில் வந்து என்னென்னா ஸ்ப்ளிட்டாக இருக்குன்னா அது வந்து ஒய் ஸ்ப்ளிட் ஆர் சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள், ஓகேங்களா, ஒரே ஒரு அக்யூட் ஆங்கிள் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, அப்டியூஸ் இருக்காது, அக்யூட் ஆங்கிள் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 த்ரோன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3 த்ரோன் பாருங்கள். இமேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ 3 த்ரோன் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாகவும் போகும், ரைட் சைடு போகும், லெஃப்ட் சைடும் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஆமாம் தானே? ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரு ஆங்கிள், சென்டரில் மிடில் ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ இங்கே 2 ஆங்கிள்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 3 ஆங்கிள்ஸஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 அக்யூட் ஆங்கிள் இருக்கும், 2 ஸ்விட்சஸ் இருக்கும், 2 டேர்ன் அவுட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கேட்பாங்க பாருங்கள், 3 ஆங்கிள்ஸஸ் இருக்கா, ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 1. ஸோ 3 ஆங்கிள்ஸஸ் இருக்கும், 2 ஸ்விட்சஸ் இருக்கும், 2 டேர்ன் அவுட்ஸ் வந்துருக்கும். இது ஒரு டேர்ன் அவுட், இது ஒரு டேர்ன் அவுட், லெஃப்ட் இருக்கும், அதே மாதிரி ரைட்டு வந்துருக்கும். ஓகேங்களா? 2 டேர்ன் அவுட்ஸ் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 த்ரோன் ஸ்விட்சஸ் ஆர் வந்து கான்ட்ரரி ஃப்ளெக்ஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட் கிராசிங். ஸோ டைமண்ட் கிராசிங் வந்து உங்களுக்கு இமேஜஸ் நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா, இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, ஸோ இங்கே ஒரு பெரிய ஆங்கிள் இருக்குது. இது இன்க்ளூடட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே 2 வந்து மிட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 2 அக்யூட் ஆங்கிள் இருக்கும், 2 அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இங்கே ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இன்னரில் ஒரு அக்யூட், இங்கே ஒரு அக்யூட். ஸோ டோட்டலாக வந்து 4 ஆங்கிள்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கிராஸ் ஓவர். ஓகேங்களா? ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படி கிராஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஓவர்ஸ்னால் 2 பேரலல் ட்ராக்ஸை, ஓகேங்களா, அனதர் ட்ராக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து கிராஸ் ஓவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கிராஸ் ஓவர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 2 செட் ஆஃப் சுவிட்சஸ், 2 அக்யூட் ஆங்கிள் மட்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அக்யூட் ஆங்கிள் இருக்கும், இங்கே ஒரு அக்யூட் ஆங்கிள், 2 ஆங்கிள் தான். ஸோ இந்த இன்பிட்வீன் பார்த்திங்கன்னா வந்து கம்மியான ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் கிராஸ் ஓவர் ஆர் வந்து சிசர் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். 2 பேரலல் ட்ராக் தான். ஓகேங்களா? 2 பேரலல் ட்ராக்ஸஸ் இருக்குது. அந்த 2 பேரலல் ட்ராக்ஸும் 2 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ்லேயும் வந்து ட்ரெயின்ஸ் வந்துச்சுனாலையும் அதை என்ன பண்ண முடியும், அனதர் ட்ராக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக முடியும். ஓகேங்களா? ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கை வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் மூலியமாக வந்து ட்ராவல் வந்து பண்ண முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிசர் கிராசிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் நம்பர் ஆஃப் பாருங்கள், 1 2 3 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமானசான அக்யூட் ஆங்கிள்ஸ், அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 ஆங்கிள்ஸில் இருக்கும். அதில் வந்து 6 வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும், 2 வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெருசாக இருக்கிறது மட்டும்தான் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 2 அப்டியூஸ் ஆங்கிள், அனதர் எல்லாமே 4மே வந்து உங்களுக்கு வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். டோட்டலாக 4 டேர்ன் அவுட் வந்துருக்கும். 1 2 3 4 டேர்ன் அவுட்ஸ். உங்களுக்கு டோட்டலாக வந்து 4 பேர்ஸ் ஆஃப் சுவிட்சஸ் இருக்கும். அதை வந்து டேர்ன் அவுட் சொல்கிறோம். ஸோ 4 பேர் ஆஃப் சுவிட்சஸ் இருக்கும், 6 அக்யூட் ஆங்கிள், 2 அப்டியூஸ் ஆங்கிள், டோட்டலாக வந்து 12ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் கிராஸ் ஓவர் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுலே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டேண்டம். ஸோ டேண்டம்ன்றது ஒன்றும் இல்லை,
ஒரு செட் ஆஃப் டங்க் ரயில் வந்து என்ன ஆகுனா பிளேஸ் ஆகிருக்கும் ஹெட் ஆஃப் தி அதர் செட் ஆஃப் டங்க். ஒரு டங்க்குக்கு மேலே இன்னொரு டங்க், ஒரு நாக்கு மேலே இன்னொரு நாக்கு இருந்தால் அது வந்து டேண்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் ஸ்லிப். ஓகேங்களா. ஸோ சிங்கிள் ஸ்லிப்ன்றது ஒன்றும் இல்லை, டைவர்ட்டிங் த வெஹிக்கல் ஓவர் ஏ டைமண்ட் இன் ஒன் டைரெக்ஷன் ஒன்லி. ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டுமே சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா, ஒன்லி ஒன் திஸ் டைரெக்ஷன் ஆர் திஸ் டைரெக்ஷன் இன் சிங்கிள் ட்ராக் டு அனதர் ட்ராக்ஸ். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து சிங்கிள் ஸ்லிப். ஓகேங்களா. அது வந்து டபுள் ஸ்லிப்னா வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் டைவர்சஸ் வெஹிக்கல் டைமண்டட் இன் போத் டைரெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனே வரலாம், இல்லை இந்த டைரெக்ஷன் டைவர்ட் பண்ணலாம், இல்லை இந்த டைரெக்ஷனே டைவர்ட் பண்ணலாம், ஆப்போசிட் இப்படியும் டைவர்ட் வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து டபுள் ஸ்லிப். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிக்னலிங். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ சிக்னலிங் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் இருக்குது, ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் நிறைய இருந்தாலையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இல்லை வேணால் வந்து நம்ம வேணால் தெளிவாக வந்து யார் அண்டு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து தெளிவாக இப்போ சிக்னலிங் பார்க்க போகிறோம். சிக்னலிங் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செமாஃபோர் ஹார்ம் சிக்னல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஷண்டிங் சிக்னல்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கோட்டிங் சிக்னல்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டிங் சிக்னல்ஸ், இன்டர்லாக்கிங். ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் சர்க்யூட்டிங். இதோட வந்து இந்த வீடியோவில் ஸ்டாப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இதில் ஸ்டேஷன், யார்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ ரயில்வே முடிஞ்சிடும். அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ சிக்னலிங்களோட ரியல் டைம் இமேஜ் பார்த்து இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு இது ரியல் டைம் இமேஜ் பார்க்குறோம், அந்த டேட்டாஸை பார்க்குற மாதிரி வந்து இதுக்கு ரியல் டைம் இமேஜ் பார்ப்போம். ஸோ செமாஃபோர் ஆர்ம் சிக்னல் இதோட ஸ்டாண்டர்ட் ஹைட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 7.5 மீட்டர். ஓகேங்களா. 7.5 மீட்டர். சென்டிமீட்டராக தான் கீழே இருக்கும்ல, 7.5 மீட்டர்ன்றதான் ரைட் ஒன். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் வந்து அந்த அதில் யூஸ் பண்ணுற ரிப்பன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர் வித் ஒயிட் ரிப்பன் வந்து இருக்கும். உங்களுக்கு ரியல் டைம் இமேஜில் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலரில் ஒயிட் ரிப்பன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமாஃபோர் சிக்னல் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வித் ஒயிட் ரிப்பன் இருக்கும். இதோட டோட்டல் ஹைட் வந்து 7.5 மீட்டர்ஸ். ஓகேங்களா. 3 மீட்டர்னா நம்மளுக்கு 10 அடி, அப்போ 7.5 மீட்டர்னால் கிட்டத்தட்ட 20 அடி உயரங்கள் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து அந்த செமாஃபோர் சிக்னலில் இருக்கிற அந்த ஹார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த கை மாதிரி நீட்டிகிட்டு இருக்குல்ல வெளியே. ஸோ அந்த கை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இன்க்ளைண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா வந்து மேலே நோக்கி இருந்தால் அது வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரொசீட். ஓகேங்களா. நீங்கள் வந்து போகலாம் அந்த வழியில் வந்து அந்த ட்ரெயின் வந்து மூவ் பண்ணி போகலாம் அந்த ட்ராக்கில். ஆனால் வந்து பிவேர் ஆஃப் காஷன்ஸ், உங்களை கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து செல்ல வேண்டும். ஓகேங்களா. அபாயம் இருக்கும், பார்த்து செல்லுங்க. அந்த மாதிரி வந்து ப்ரொசீட் பிவேர் ஆஃப் காஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஓகேங்களா. இது மாதிரி வந்து அப்வர்ட் இன்க்ளைண்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் அதாவது கீழே பாட்டமில் இருக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட ட்ராவல்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை வந்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் வித்தவுட் எனி காஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எந்த இது காஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இது மாதிரி பாட்டமில் இருந்தால். ஸோ டாப்பில் இருந்துச்சுன்னா வந்து என்னது இன்க்ளைனேஷன் வந்து டாப்பில் இருந்தால் வந்து பி அவேர் ஆஃப் காஷன். அதே வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஸ்டாப்பு, கீழே இருந்தால் வித்தவுட் எனி காஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் வந்து செமாஃபோர் சிக்னல் உங்களுக்கு தேவைப்படும் இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஷண்டிங் சிக்னல்ஸ். ஸோ ஷண்டிங் சிக்னல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்னதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஸ்டாப்பு, எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருந்துச்சுன்னா அது வந்து என்னதுன்னா ஸ்டாப்பு தான். அதே வந்து இன்க்ளினேஷனில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொசீடு ஸ்லோ ஃபார் ஷண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 45 டிகிரியில் வந்து என்ன ஆகுனா வரைஞ்சிருப்பாங்க. அந்த ரெட் கலரு ஒயிட் கலரில் இருக்கும் போர்டு, ரெட் கலரில் வந்து என்னங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு ரெட் கலர் ரிப்பன் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொசீட் ஸ்லோலி ஃபார் தி ஷண்டிங்ஸு. ஷண்டிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்கார் கிரவுண்ட் சிக்னல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷன் யார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஷண்டிங்னா போய் அது நிறுத்துகிற இடம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, மேட்ச் ஹிட்ஸ்லையும் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரிசப்ஷன் சிக்னல்ஸ். ஒரு இங்கே வந்து இதோட நம்மளோட ஸ்டேஷன் யார்டு. ஓகேங்களா. இது வந்து யார்டு. ஓகே, பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி ஓகேங்களா ட்ரெயின் இங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ட்ராவல் ஆகிட்டு இப்படி வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் சிக்னல் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவுட்டர் சிக்னல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் வந்து ஹோம் சிக்னல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 சிக்னல்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிஃபோர் தி
பிளாட்ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ அவுட்டர் சிக்னல் அண்டு ஹோம் சிக்னல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து ரிசப்ஷன் சிக்னல் வந்து நேம் வந்து சொல்லுவோம். ஸோ அதில் வந்து ப்ராட்கேஜ் வந்து 540 மீட்டருக்கு இதிலேருந்து ஃப்ரம் தி பிளாட்ஃபார்ம் வந்து 540 மீட்டருக்கு முன்னாடி இருக்கும். மீட்டர் கேஜ் இருந்தால் 400 வந்து இருக்கும், 400 மீட்டர் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசப்ஷன் சிக்னல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஆகுனா கிளம்பி போகிற மாதிரி ட்ரெயின் கிளம்பி போகிற மாதிரி இங்கே சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிபாச்சர் சிக்னல்ஸ் ஓகேங்களா. ஸோ டிபாச்சர் சிக்னல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டர் ஓகேங்களா. இது என்ன பண்ணுவோம்னா பர்மிஷன் டு ட்ரெயின் ஃபார் லீவிங் த பிளாட்ஃபார்ம், நீங்கள் இது வந்து போகலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட் இது அட்வான்ஸு ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து கடைசி ஸ்டாப்பு. இதுக்கப்புறம் வந்து எந்த இதுவும் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக வந்து அது பாட்டு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் லிமிட்லேயே தான் போகும். இதுக்கு மேலே அதோட வந்து அட்வான்ஸ் ஸ்டார்டர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னா நம்ம ரிசப்ஷன் சிக்னல்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா வந்து டிபாச்சர் சிக்னல்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெண்டு சிக்னல்ஸ் இருக்கும், அவுட்டர் அப்புறம் ஹோம் ஓகேங்களா. வெளியிருந்து ஹோமுக்கு வரோம், ஹோம்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஸ்டார்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறது கோ ஆக்டிங் சிக்னல்ஸ் ஓகேங்களா. கோ ஆக்டிங் சிக்னல்ஸ்னால ஒன்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 சிக்னல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அதோட வேலை வந்து ஒரே மாதிரி தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதிலே வந்து 2 சிக்னல்ஸ் இருக்கா. ஸோ இதே மாதிரி ரெண்டும் ஒன்று தான். இது கீழே இருந்தால் என்னது வித்தவுட் காஷன்ஸ் ப்ரொசீட் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ட்ராக்ஸ்க்கு. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இங்கே மேலே இருக்கிற ட்ராக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே ஒரே இதில் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா கோ ஆக்டிங் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ரிப்பீட்டிங் சிக்னல்ஸ்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்லோப்டு சர்ஃபேஸில் இப்போ வந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னா ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ட்ராக்கில் இருக்கிற சிக்னல்ஸ் பார்க்க முடியல, அதே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஹையர் லெவலில் வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சிக்னல்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் இமேஜில் பாருங்கள். ஸோ இது வந்து ரிப்பீட்டிங் சிக்னல்ஸ். ஸோ கோ ஆக்டிங் சிக்னல்ஸ்னு ஒன்றும் இல்லை, பாருங்கள் இங்கே ஒரு பிரிட்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரிட்ஜஸில் என்னாகும், அந்த சிக்னல்ஸ் வந்து மறைக்கப்படும்ல ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு பிரிட்ஜஸ் இருக்குது, அது வந்து என்னன்னா இந்த ஹைட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் சிக்னல்ஸ் வந்து மறைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து கோ ஆக்டிங் சிக்னல்ஸ். ஸோ ரிப்பீட்டிங் சிக்னல்ஸ்னால் அகைன் அந்த ரிப்பீட்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கோ ஆக்டிங் சிக்னல், ரிப்பீட்டிங் சிக்னல் ஓகேங்களா. ரிப்பீட்டிங்னா அகைன் வெவ்வேறு இடத்துல வந்து ஸ்லோப்பில் வந்து வச்சுருப்பாங்க. கோ ஆக்டிங்னா ஒன்றுத்துலேயே இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்லாக்கிங் சொல்லுவாங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மெக்கானிக்கல் ரிலேஷன்ஷிப். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து பிட்வீன் வேரியஸ் லீவர்ஸ் ஆப்ரேட்டிங் சிக்னல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. சிக்னல்ஸுக்கும் சரி பாயிண்ட்ஸுக்கும் சரி மெக்கானிக்கலாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது ரிலேஷன்ஸ் சொல்கிறத வந்து இன்டர்லாக்கிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராக் சர்க்யூட்னு ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ ட்ராக் சர்க்யூட்ன்றது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு ஓகேங்களா, ஃபார்ம்டு அலாங் தி ரன்னிங் ரெயில்ஸ் ஓகேங்களா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டட் டு த சிக்னல்ஸ்க்கு வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தோம்ல இந்த இதில் இமேஜஸில். ஸோ இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அது டச் பண்ண உடனே ட்ராக்கோட ரயில் வந்து டச் பண்ண உடனே ஆகுனா இங்கே சிக்னல்ஸ் வந்து எனேபிளிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அது வந்து ட்ராக் சர்க்யூட்டிங் மெத்தட்ஸில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இண்டிகேட்ஸ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரெயின் ஆன் ட்ராக். ஸோ அந்த ட்ராக் சர்க்யூட்டினோட பெரிய வேலை என்னென்னா ட்ராக்கில் வந்து ட்ரெயின் இருக்கா இல்லையா அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறது வந்து இந்த ட்ராக் சர்க்யூட்டிங் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஸ்டேஷன்ஸு அப்புறம் யார்ட்ஸ் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பிளாட்ஃபார்ம். இதோட வந்து ரயில்வே லாஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோட முடிக்க போகிறோம். ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ கார்ட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ தனித்தனி பிளேலிஸ்ட்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நாட் ஒன்லி ரயில்வே இன்ஜினியரிங், சிபிஎம் ஓகேங்களா, எஸ்டிமேஷன் அண்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிருக்கோம். எக்ஸாம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு வந்துட்டே இருக்குது. இந்த நம்ம டெக்னிக்கலும் பாருங்கள், நான் டெக்னிக்கல்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக வந்து நல்லா படிங்க ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இதில் வந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்றது கமெண்ட் வந்து தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு 2 ஆப்ஷன் என்ன இருக்குது, சூப்பர் தேங்க்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெம்பர்ஷிப். உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் தேங்க்ஸ் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து டொனேட் பண்ணலாம். அதே போல் வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் பிடிச்சதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஓகேங்களா. நன்றி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.